ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற ஒரு கிராம அரசு பள்ளியில 3 அறைகள் தான் இருக்கு. பெரும்பாலும் ஒரே அறையில 2 வெவ்வேறு வகுப்பு மாணவர்களை எதிரெது திசையில உட்கார வச்சு பாடம் நடத்துறாங்க. அதனால அந்த மாணவர்களுக்கு பாடத்தை புரிஞ்சுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாடங்களை நல்லா படிக்க முடியாததால அவங்களால தேர்வை ஒழுங்கா எழுத முடியல. மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இந்தூரை சேர்ந்த பள்ளி ஆசிரியை சங்கீதா கஷப் தனது 24 வருஷ பணிகாலத்துல 23 வருஷம் வேலைக்கே வரல. 1994 ஹைலா ஆசிரமத்துக்கு மாத்தப்பட்டாங்க. அங்க இருந்து மகப்பேறு விடுப்புல போனவங்க அதுக்கப்புறம் வேலைக்கு திரும்பி வரவே இல்லை. ஆனா கடமை உணர்ச்சி தவறாம சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க. 74 நாடுகள் பங்கெடுத்த சர்வதேச பீசா வாசிப்பு அறிவியல் மற்றும் கணித தேர்வுல இந்திய குழந்தைகள் 73வது இடத்தை தான் பிடிச்சாங்க. இதனால மிகவும் வருத்தமான யூபிஏ அரசாங்கம் அந்த தேர்வையே தடை செஞ்சிட்டாங்க. இந்த பள்ளத்துல இருந்து மாணவர்களை வெளியே வர வைக்க புதிய தேசிய கல்விக் கொள்கை திட்டம் 2020 அறிவிச்சாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கான தொலைநோக்கு பார்வையை கொண்டு வர ஒரு திட்டம் தான் இந்த 63 பக்கம் கொள்கை ஆவணத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2040 இந்தியாவின் கல்வி எப்படி இருக்கும்னு காட்டியிருக்காங்க. தற்போதைய மற்றும் முன்னாள் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ஜூலை மாதத்துல இந்த புதிய கொள்கையை வெளியிட்டாரு. அது 34 வருஷத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி காலத்துல வெளியிட்ட கொள்கையை புதுப்பிக்கும் விதமா இருந்தது. உலகின் மிக பெரிய நன்கொடையாளர்களின் ஒருவரான அசிம் பிரேம்ஜி இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையால மிகவும் மகிழ்ச்சியா இருந்தாரு. NEP 2020 கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட அனைவரும் விரும்பக்கூடிய வகையில தான் அமைந்திருக்கு. NEP 2020 முக்கிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பத்தி பார்ப்போம். மாற்றம் எண் 1, கல்வி உரிமை சட்டம் 2009. 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் குழந்தைகளுக்கான கல்வி உரிமை கொடுத்தது. ஆனா NEP 2020 இதுல கிராம அங்கன்வாடி கல்வி உட்பட 3 ஆண்டுகள் முந்தைய ஆரம்ப கல்வியை சேர்த்துட்டாங்க. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட கற்றல் மற்றும் வெளிப்படுத்தும் திறன் சிறப்பா இருக்கும்னு பல வருஷமா நடந்த ஆய்வுல தெரிஞ்சிருக்கு. 10 வயசுக்குள்ள படிக்க கஷ்டப்படும் குழந்தைங்க உயர் வகுப்புல பாடத்தை படிச்சு புரிஞ்சு கொள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடிப்படை கல்வி படிக்காததால பிற்காலத்துல கல்வியில அவங்களால சிறந்து விளங்க முடியல. இத மாத்துறதுக்காக அடிப்படை கல்விய 3 வயதுல இருந்து 18 வயதா மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி அது 6ல இருந்து 14 வயதா இருந்தது. அதாவது 5 3 3 4 மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி அது 10+2 இருந்தது. மாற்றம் எண் 2, தேர்வால் ஆகும் மன அழுத்தத்தை குறைப்பது. எப்பவும் போல 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடரும். மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் கூறிய கருத்து மாணவர்களை பயம்புறுத்துச்சு. ஒன்னுக்கு முதல் ஒரு வருஷத்துக்கு 2 தேர்வுகள் நடக்கும். ஆனா அது மிகவும் எளிமையா இருக்கும். ஆனாலும் தேர்வு என்ற வார்த்தையே மாணவர்கள் கிட்ட பயத்தை தூண்டுது. அநேகமா அவர் என்ன சொல்ல வரார்னா, இறுதி தேர்வு அவ்வளவு முக்கியமா இருக்காது. ஒரு தேர்வு முறையில இருந்து தொடர்ச்சியான தேர்வு மதிப்பீட்டு முறைக்கு மாறும். பரீட்சைகள் புறநிலை மற்றும் அகநிலை வகை கேள்வியா இருக்கும். அதனால மாணவர்களுக்கு பாடங்கள் பொருத்தமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும். மாற்றம் எண் 3, 2 விதமான கல்வி முறைகள். அறிவியல் மற்றும் கணித பாடங்களை படிக்க நிறைய மாணவர்கள் சிரமப்படுறாங்க. இதனால 4ஆம் வகுப்புக்கு அப்புறம் 2 விதமான கணித பாடங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்னு அடிப்படை கணிதம், மற்றொன்று அறிவியல்ல வல்லுநர்களா ஆக விரும்புபவர்களுக்கான கடினமான கணிதம். மாற்றம் எண் 4, வழக்கமான கல்வியை விட திறமையை வளர்க்கும் கல்விதான் முக்கியம். இத உணர்ந்ததால வழக்கமான கல்வி பாடங்களுக்கு பதிலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற பாடங்களை அறிமுகப்படுத்துறாங்க. NEP 2020 6ஆம் வகுப்புல இருந்து வழக்கமான பாடத்துக்கு கூட கோடிங், எலக்ட்ரானிக்ஸ், கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் போன்ற தொழில் கல்விகளை கற்பிக்க தொடங்குறாங்க. இப்ப இருக்கிற கல்வி முறையில இத இடைநிலை பள்ளியில தான் தொடங்குறாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு மாணவன் பள்ளியை விட்டு போனாலும் அவனுடைய தொழில்நுட்ப கல்வி திறனால அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை அவனால காப்பாத்தி கொள்ள முடியும். மாற்றம் எண் 5,
360 டிகிரி கல்வி. 12 இல்லனா 15 வயதுல ஒரு குழந்தைக்கு அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய போறான்னு தெரியும். அதனால 6ஆம் வகுப்புல இருந்து பல்வேறு துறை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு விருப்பமான துறையை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியும். கணினி படிக்கும் ஒரு மாணவன் இலக்கியம் இல்லனா வேற ஏதாவது ஆராய்ச்சி செய்ய விரும்பலாம். ஒரு அணை கட்டும் கட்டிட பொறியாளர் அதனுடைய சுற்றுச்சூழல் விளைவுகளை புரிஞ்சுக்கணும். மாற்றம் எண் 6, கல்லூரியில் சேர்வதற்கு சாட் போன்ற பொது தேர்வு நடத்தணும். போர்டு தேர்வு முடிவுகள் மட்டும் இனி கல்லூரி சேர்க்கையை தீர்மானிக்க கூடாது. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தங்களது சொந்த நுழைவுத் தேர்வை நடத்தி கொள்ளலாம். இல்லனா தேசிய சோதனை நிறுவனம் NTA மேற்பார்வையில பொது தேர்வு முடிவுகளை ஏற்றுக்கலாம். மாற்றம் எண் 7, பட்டம் பெறுவதற்கு 12+3க்கு பதிலா 12+4 மாற்றப்படும். மேற்கத்திய கல்விகளை பின்பற்றி புதிய NEP பட்டத்துக்கான நேரத்தை 1 ஆண்டு அதிகரிச்சிருக்காங்க. ஆனாலும் இது இந்தியாவுக்கு தேவையில்லாதது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் பணம் சம்பாதிக்க விரும்புறதால விரைவா வேலையில சேர விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூடுதலாண்டு கல்விக்கு பெற்றோர்கள் இன்னும் கூடுதலா செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஏற்கனவே உள்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர்களின் பற்றாக்குறை பிரச்சனையா இருக்கு. கூடுதலாண்டு கல்வி இவங்களால சமாளிக்க முடியுமா? தற்போது 13.77 லட்சம் அங்கன்வாடி மையங்களில் 3.62 லட்சம் மையத்துல கழிவறைகள் இல்ல. அது மட்டும் இல்லாம 1.59 லட்சம் பள்ளிகள்ல குடிநீர் வசதி கூட இல்ல. நாடு முழுவதும் இருக்கும் அரசு பள்ளிகள்ல 60 லட்சம் ஆசிரியர் பணியில 10 லட்சம் பணிகள் காலியா இருக்கு. ஆதார் கார்டு பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 1,39,000 ஆசிரியர்கள் பணிக்கே வராம சம்பளம் மட்டும் வாங்கியிருக்காங்கன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆசிரியர்கள் இல்லாததால மாணவர்களோட கல்வி அறிவு குறையும். ஜார்க்கண்ட்ல ஆசிரியர்கள் பணிக்கு சரியா வராததால அங்க கல்வி அறிவு வீதம் மிகவும் குறைவா இருக்கு. ஆனா இமாச்சல்லையும் மகாராஷ்டிராவிலையும் இது நேருக்கு மாறா இருக்கு. பணிக்கு வராத ஆசிரியர்களால இந்தியாவோட கல்வி அறிவு சதவீதம் மிகவும் குறைவா இருக்கு. அது மற்ற நாடுகளான பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியா மோசமான நிலையில இருக்கு. மாற்றம் எண் 8, ஒவ்வொரு கல்லூரியும் ஒரு பல்கலைக்கழகம். இப்போ நீங்க எந்த கல்லூரியில படிச்சாலும் மாநில பல்கலைக்கழகத்தால நடத்தப்படும் போர்டு தேர்வை எழுதணும். கர்நாடகாவில் படிச்சா KSEEB, மகாராஷ்டிராவில் SSC HSC, ஒரிசாவில் BSc ஒரிசா, ராஜஸ்தான்ல RBSc. ஒவ்வொரு கல்லூரியிலும் சொந்த தேர்வை நடத்துவதற்கும் அவங்க சொந்த சான்றிதழ்களை கொடுப்பதற்கும் NEP 2020 அனுமதி அளிக்குது. அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலயும் இருக்கிறத போல காலப்போக்கில் சிறந்த கல்லூரிகள் கற்பித்தலையும் ஆராய்ச்சிலையும் அவங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கும். மாற்றம் எண் 9, உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான கதவுகளை திறப்பது. உலகத்தின் தலை சிறந்த 200 கல்வி நிலையங்களை இந்தியாவில் கிளைகள் அமைக்க அனுமதிக்கிறாங்க. இதனால குறைந்த செலவுல நமது மாணவர்களுக்கு சர்வதேச கல்வி வழங்கப்படும். மே 2019 NEP வரைப்படி வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் இந்திய பாடத்திட்டத்தை தான் பின்பற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு வருடம் கழிச்சு அது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அவங்களுக்கு தன்னாட்சி அந்தஸ்து வழங்கப்படும். அதன் பிறகு அவங்க சொந்த கல்வி தரத்தை பின்பற்றலாம்னு சொல்லிட்டாங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை சம்பாதிக்க அனுமதிக்கும் போது அவங்க ஏன் இங்க வராம இருப்பாங்க? மறுபக்கம் தனியார் பள்ளிகள் லாப நோக்கத்துக்காக செயல்படுவதை NEP விரும்பல. இந்திரா காந்தி காங்கிரசிடம் சோசியலிஸ்ட் நாட்கள்ல இருந்து இது வேறுபட்டு இருந்தது. மாற்றம் எண் 10, 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்க பரிந்துரைத்தல். ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது இடைநிலை கல்வியை 12 இந்திய மொழிகளில் ஒன்றிலும் உயர்நிலை கல்வியை ஆங்கிலம் தவிர 8 மொழிகளில் ஒன்றிலும் முடிச்சிருக்காங்க. ஆங்கிலம் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்கள்களையும் இணைக்கிற மொழியா வளர்ந்து வருது. 2007-8 மற்றும் 2017-18க்கு உட்பட்ட வருஷத்துல ஆங்கிலம் படிக்கும் குழந்தைகளின் வீதம் கிட்டத்தட்ட 12% இருந்து 23 வளர்ந்திருக்கு. அதாவது 2 மடங்கு அதிகமாயிருக்கு.
குழந்தை பருவத்துல இருந்தே ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்கும் விதமா தன் முழு கல்வி முறையே ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மாத்திட்டாங்க. 1898 வைஸ்ராயா இந்தியாவுக்கு வந்த பிரிட்டனின் பேரான் கர்ஷனால தான் இந்தியா முறையான கல்வியை கற்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல 5ல 4 கிராமத்துல பள்ளிகளே இல்ல. 4 பேர்ல 3 சிறுவர்கள் எந்த கல்வியும் இல்லாம வளர்ந்தாங்க. 40 பேர்ல ஒரு பெண் மட்டும்தான் பள்ளிக்கு போனாங்க. அவர் 1901 93,000 இருந்த தொடக்க பள்ளிகளை 1911-12 1,18,000 பள்ளிகளை உயர்த்தினாரு. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 பள்ளிகள் திறக்கும் வீதமா ஒரு அற்புதமான சாதனையை படைச்சிருக்காரு. இது புள்ளி வீதமா எவ்வளவு சிறந்ததுன்னு புரிஞ்சிக்க NEP 2020 அதன் அறிவிக்கப்பட்ட பணியான உயர்கல்வி மொத்த சேர்க்கை சதவீதத்தை 26% இருந்து 50% உயர்த்த அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது ஒரு புதிய உயர்கல்வி பள்ளியை அரசாங்கம் அமைக்க நேரிடும். 1968 வருஷம்தான் இந்திரா காந்தியின் அரசாங்கம் இந்தியாவின் முதல் கல்விக் கொள்கையை வடிவமைச்சாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 6% கல்விக்காக செலவிட நாங்க முன்மொழிகிறோம். NEP-யின் குறிக்கோள்களை அடைய விரும்பினா நாம அடைய வேண்டிய இலக்கு இன்னும் இருக்கு. பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது சமீபத்திய கல்விக் கொள்கையின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இதனால குழந்தைகள் கல்வியை தொடங்குவாங்கன்னு நம்பினாங்க. குறைஞ்சபட்சம் என் மகனுக்கு காலை உணவும் மதிய உணவும் அரசு பள்ளியில இலவசமா கிடைக்கும். ஆனா ஒரு குடும்பம் போதுமான அளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அரசு பள்ளியில இருந்து அவங்க பசங்களை தனியார் பள்ளியில சேர்த்துடுறாங்க. கல்வி, மதிய உணவு, புத்தகங்கள், சீருடைகள் எல்லாம் இலவசமா கொடுத்தாலும் குறைஞ்ச வருமானத்துல சம்பாதிக்கும் குடும்பங்கள் அரசு நடத்தும் பள்ளிகளை பெருமளவுல தவிர்க்கிறாங்க. 2010-11 மற்றும் 2017-18 இடையில அரசு தொடக்க பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 2.38 கோடி குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல தனியார் மற்றும் அரசு உதவி பெறாத பள்ளிகள்ல மாணவர்களின் எண்ணிக்கை 2.11 கோடி அதிகமா உயர்ந்திருக்கு. அரசு பள்ளிகள்ல இருந்து வெளியேறுவது மிகவும் மோசமானது. 68% அரசு பள்ளிகள்ல 100க்கும் குறைவான மாணவர்கள் தான் இருக்காங்க. அதிலும் சில பள்ளிகள்ல 5-7 மாணவர்கள் தான் ஒரு நாளைக்கே வராங்க. சரியா பள்ளிகளை நடத்தாததால பள்ளிகள் திறனற்றதா மட்டும் மாறாம ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவனுக்கு 40,000 ரூபாய்க்கும் அதிகமா வரி செலுத்துவோரின் பணம் ஆசிரியர்களுக்கு சம்பளமா வீணாகுது. பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை தான் கொடுக்க விரும்புறாங்க. தனியார் பள்ளிகள் சரியா செயல்படலனாலும் கூட அது சிறப்பாக தான் செயல்படுதுன்னு பெற்றோர்கள் நம்புறாங்க. தனியார் பள்ளியில 1ஆம் வகுப்பு படிக்கும் 23% மாணவர்களுக்கு எழுத்துக்களையே படிக்க முடியல. அரசு பள்ளியில இது 56% இருக்கு. இது போல 18% தனியார் பள்ளி மாணவர்களுக்கு 1 முதல் 9 வரையிலான அடிப்படை எண்கள் அடையாளம் காண முடியல. அதே அரசு பள்ளிகள்ல அது 46%. பள்ளிகள் திறனற்றதா மாறும்போது மாணவர்களை மேம்படுத்த இவங்க உள்ள வராங்க. பயிற்சி பள்ளிகள் 2014 இருந்து 18 வரையிலான தனியார் பள்ளிகளின் மாணவர்களின் சேர்க்கை அதிகமானதால பயிற்சி பள்ளிகள்ல சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. 2017-18 வருஷம் 21% மாணவர்கள் தான் தனியார் பயிற்சி பள்ளிகள்ல சேர்ந்திருக்காங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 6% குறைவு. பீகார், கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள் ரொம்பவே சரிவு கண்டது. முக்கிய மாநிலங்கள்ல மேற்கு வங்காளத்துல தான் அதிகமா, அதாவது 72% குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அதனால அங்கதான் அதிகமா 84% நகர பள்ளி மாணவர்கள் தனியார் பயிற்சி பள்ளியில சேர்றாங்க. நகர்ப்புற அரசு பள்ளிகள்ல வெறும் 12% மாணவர்கள் தான் தெலுங்கானாவில் படிக்கிறாங்க. அதனால அங்க குறைஞ்சது 5% தான் தனியார் பயிற்சி பள்ளியில சேர்றாங்க. மத்தியிலும் மாநிலத்திலையும் முடிவெடுக்கும் அதிகாரத்துல இருப்பவங்க அவங்க சொந்த குழந்தைகளை தனியார் பள்ளிகள்ல தான் அனுப்புறாங்க. அதனாலதான் நீண்ட கால சிக்கலை சரி செய்ய அவங்களுக்கு எந்த அவசரமோ அவசியமோ இல்லை.
அதனால அதிகாரத்துல இருக்கிறவங்கள நம்பாம ஆசிரியர்களின் தரத்தையும் வரவையும் அடிப்படையா கொண்டு NEP 2020 கொள்கையை வடிவமைச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா 8 ஆசிரியர்கள்ல 2 பேர் வேலைக்கே வர்றதில்ல. மீதம் இருக்கிற 6 பேர்ல பலருக்கு திறமையோ ஆர்வமோ இல்ல, வெறும் சம்பளத்தை வாங்கறதுக்கு மட்டும்தான் வராங்க. வகுப்பறையில CCTVகள், டிஜிட்டல் வருகை பதிவேடுகள், நடந்து கொண்டிருக்கும் வகுப்பறை புகைப்படங்கள், ஆசிரியர்களின் திறன் மேம்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் அரசு எடுத்தாலும் ஆசிரியர்களிடம் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. 7,30,000 ஆசிரியர்கள்ல 91% பேர் 2012 நடந்த அடிப்படை ஆசிரியர் தகுதி தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாடம் எடுக்கிறத தவிர அரசு ஆசிரியர்கள் தடுப்பூசி, தேசிய மாநில தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் மேற்பார்வையிடுதல், வெளிநாட்டு பிரமுகர்கள் இந்தியாவுக்கு வரும்போது கொடியசைத்தல், மக்கள் தொகை கண்காணிப்பு போன்ற பிற அரசியல் பணிகளுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. 2000 தான் அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இதை உணர்ந்தாரு. 50 ஆண்டுகளா சீர்திருத்தங்கள் செய்யும் போது அரசு பள்ளிகள் இன்னும் தோல்வி அடைஞ்சிட்டு வருது. அவர் ஒரு தீர்வை முன்மொழிந்தாரு. ஒரு குழந்தை 5 வயது எட்டும் போது அந்த குழந்தைக்கு தானாவே மாதம் உதவித்தொகை கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ரெண்டுத்திலையும் கட்டணம் வசூலிப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் தான் தாம் பிள்ளைகளை அரசு பள்ளி இல்லைனா தனியார் பள்ளியில சேரணும்னு தீர்மானிக்கணும். அரசு மானியங்களிலிருந்து இல்லாம பள்ளி வருமானத்துல இருந்து தான் ஆசிரியர்களின் சம்பளம் கொடுக்கணும். அப்பதான் ஆசிரியர்கள் உத்வேகத்துடன் சொல்லி கொடுப்பாங்க. பள்ளிக்கு வருமானம் இல்லைன்னா அந்த பள்ளிகள் மூடப்படும். இந்த வகையான நிர்வாகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அரசு ஊழியர்கள் அவங்க குழந்தைகளின் கல்விக்காக வருஷத்துக்கு 27,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா அரசாங்கம் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் யாருமே இல்லாத பள்ளிகளை நடத்த செலவு செய்யறாங்க. கல்வி அமைச்சர் வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறாங்க. இந்த கொள்கையில 5 அல்லது அதுக்கும் குறைவான வருஷத்துல செய்யக்கூடிய பல நல்ல திட்டங்கள் இருக்கு. NEPயும் அவங்க பங்கு நல்லா உணர்ந்திருந்ததால அசிம் பிரேம்ஜி அறக்கட்டளை போல பொது நன்கொடையாளர்களை பெரிதும் நம்பியிருக்காங்க. மிகவும் கடினமான நடவடிக்கைகளை ஆரம்பத்துல எடுக்கலனா இந்த சிறந்த கொள்கையால கிடைக்கும் நன்மைகளை நாம இழந்துடுவோம். NEP 2020 இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் எங்களால சொல்ல முடியல. ஆனா இதன் அடிப்படை திட்டங்கள் என்ன என்பதை பத்தி நாங்க தெளிவா சொல்லி இருக்கோம்னு நம்புறோம். பிஸ்போவின் தீப்பொறிகள். அரசாங்கம் போட்டாங்க புது சட்டம், அதுதான் NEP கல்வி கொள்கை திட்டம். இதனால உயருமா மாணவர்களின் கல்வி பாட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி புதிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.